ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி 1 day பிஃபோர் எக்ஸாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நம்ம என்ன படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க. ஸோ எல்லா யூனிட்லேயும் இருக்க மாதிரி தான் எப்பயும் போல் 1, 2, 3, 4, 5 5 யூனிட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, ப்ரோகேரியட் யூகேரியாட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் ஐசோலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பியூர் கல்ச்சர். இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தளவுக்கு நீங்கள் எது ஒன்று மட்டும் படித்தா போதும். இந்த ஒன்று மட்டும், அதாவது இந்த க்ரோத்து, அதாவது என்ன பேராமீட்டர்ஸ் வந்து கல்ச்சர் மீடியாவும் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் ஃபார் க்ரோத் அண்ட் க்ரோத் கர்வ்னா என்னென்னு படிச்சுட்டு, இந்த ஐசோலேஷன் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் பியூர் கல்ச்சர் இது பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு 5 மார்க்கு. இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த ஒரு கொஷின் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இது போதும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், நம்ம 10th படித்தது தான். ப்ரோகேரியட்னா என்ன, யூகேரியட்னா என்ன அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் இது மட்டும் படிங்க போதும். பட் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்கணும். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஸ்டைனிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்டைனிங் டெக்னிக்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. 5 மார்க்கில் எல்லாருமே ஸ்டைனிங் டெக்னிக்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள், கிராம் அண்ட் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டைனிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் டெஸ்ட்டில் வந்து இந்த இம்மிக் டெஸ்ட், அதாவது IMVIC, இது வந்து இம்மிக் டெஸ்ட்ன்றது ஒரே டெஸ்ட் கிடையாது. அந்த IMVICன்றது 5 டெஸ்ட்டு சேர்ந்தது தான் இம்மிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்ட்டு எல்லா பாக்டீரியும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது தான் அந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெரிலைசேஷனா என்ன, ஒரு ஸ்டெரிலைசேஷன் மெத்தடுக்குள்ள பிரின்சிபல் எல்லாமே, ட்ரை ஹீட்னா என்ன, மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷனில் என்ன வரும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெரிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. நெக்ஸ்ட்டு எவால்வேஷன் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடு. இது பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட்டில் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, செகண்ட் யூனிட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸ்டெரிலிட்டி இண்டிகேட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெரிலிட்டி இண்டிகேட்டர் 2 மார்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு என்ன ஸ்டெரிலிட்டி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெரிலிட்டி இண்டிகேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டெரிலிட்டி ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸ்டெரிலிட்டின்றது ஒன்றும் இல்லை, ஸ்டெரிலைசேஷன்ன்றது நம்ம ஒரு மெட்டீரியலில் இருக்கிற லிவிங் அண்டு நான் லிவிங் பாக்டீரியாவை வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ ஸ்போர்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு யார் சொல்லுவா? இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இண்டிகேட் பண்ணும் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது, ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் ஓவர், நம்ம அடுத்த பேட்ச் உள்ளே போடணும் அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் இண்டிகேட்டர் தான் சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் தான், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்டில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் மோட் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிசெப்டிக்கை நம்ம எப்படி எவால்வேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவால்வேஷன் ஆஃப் பாக்டீரியோசைடர் அண்ட் பாக்டீரியோஸ்டாட்டிக் வந்து எவால்வேஷன், இதுவும் 5 மார்க்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலிட்டி டெஸ்டிங் ஆஃப் ப்ராடக்ட்டு. ஸோ ஆப்தால்மிக் வந்து கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காது. ஆப்தால்மிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து படித்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஸோ 10 மார்க்கில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் யூனிட் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th யூனிட். இந்த 4 யூனிட்மே பார்த்தீங்கன்னா 10 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். 10 மார்க் நான் கண்டிப்பாக 2 அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 யூனிட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேமினார் ஃப்ளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏசெப்டிக் ஏரியா எப்படி டிசைன் பண்ணணும்னு ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கணும், எங்கே வந்து எந்த ஏரியாலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டயக்ராம் இருக்கும், அது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் அஸ்ஸே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். அசஸ்மெண்ட் ஆஃப் நியூ ஆன்டிபயோட்டிக் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 4th யூனிட் பார்த்தீங்கன்னா 10 மார்க் வர நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. 5th யூனிட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், அது மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதும். மற்ற எதுவும் தேவையில்லை 5th யூனிட் பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டும் 5thலேயும் வந்து செலக்டட் கொஷின்ஸ் படிங்க. பட் நான் 10 மார்க்கு 5 மார்க்கு அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செகண்டு,
தேர்டு, ஃபோர்த்து கண்டிப்பாக படிங்க. இப்போ வாங்க நான் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த வேரியஸ் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபியூல் கல்ச்சர் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் த டீட்டெயில் நோட் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் வைரஸஸ் இன் லெபார்ட்ரி. 10 மார்க் பார்த்தீங்கன்னா தேர்டு 10 மார்க் லேமினார் ஏர்ஃப்ளோ எக்யூப்மெண்ட்டும் அதோட ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் ப்ரொசீஜர். நீங்கள் எப்படினாலும் ஒரு எக்யூப்மெண்ட்டு எழுதுனீங்கனாலே ஒரு டயக்ராம் போட்டு அது பிரின்சிபல் எழுதி ப்ரொசீஜர் கண்டிப்பாக எழுதணும். யூசர்ஸ் எல்லாமே எழுதணும். ஸோ இதான் வந்து 10 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் 10 மார்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் 10 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ், அதாவது ஸ்டைனிங் டெக்னிக் தான் கேட்டிருக்காங்க ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். நெக்ஸ்ட் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன் இண்டிகேட்டர், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் இண்டிகேட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் எஃபிகசி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டெரிலைசேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, ஃபோர்த் யூனிட்டு ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த ஸ்டெரிலைசேஷன் பை ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல் மெத்தடு. அதுக்கப்புறமா வந்து டிஸ்கஸ் த மைக்ரோபயாலஜிக்கல் அஸ்ஸே ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. என்றைக்குமே அஸ்ஸே எதுவுமே விடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் த ஸ்ட்ரக்சர், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் வால் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. கிராம் ஸ்டைனிங் மெத்தடு. நெக்ஸ்ட் இண்டோல் ப்ரொடக்ஷன் டெஸ்ட்டு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் பற்றி கேட்டுட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை கேட்டிருக்காங்க. 6th கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த டிஸ்இன்ஃபெக்டட் ஆக்ஷனை, வேரியஸ் ஃபேக்டர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் இன்ஹிபிட்டரினா என்னென்னு கேட்டுட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ்ஸே மெத்தடில் இந்த டர்பிடிமெட்ரிக் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா கல்ச்சர் மீடியா எவ்வளோ டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் எல்லாமே போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th வந்து வேரியஸ் சோர்ஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினன்ட். 9th பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செல் கல்ச்சர். ஸோ இது வந்து லாஸ்ட் யூனிட் 5th யூனிட்டில் வரும், தெரிஞ்சு எழுதுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸ்டேட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோபியல் அஸ்ஸே ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். 5th கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் அபவுட் த மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன். 6th பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டு. 7th வந்து ஃபீனால் கோஃபிஷியன்ட் டெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சிக் மார்டின் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, செகண்ட் யூனிட்டில் இருக்கும், இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த மைக்ரோ ஆர்கானிசம் டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சரை பொறுத்து இந்த மீசோஃபைல்ஸ் தெர்மோஃபைல்ஸ்லாம் வரும், ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ப்ரொசீஜர், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வோகி ப்ரோஸ்கர்ஸ் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் யூனிட் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் மட்டும் அட்டன் பண்ணலாம். இதுலேருந்து தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கொஷின் வந்து அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அது போக வந்து ஸ்கோப் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோபயாலஜி 1லேருந்து 2 5 மார்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஆனால் இதே வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து படிச்சிருந்தீங்கன்னா 3லேருந்து 4 வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். ஸோ டிண்டாலிசேஷன் கேட்டிருக்காங்க, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர், யூஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியா. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆசிட் ஃபார் ஸ்டைனிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன், சிக் மார்டின் டெஸ்ட், டிஸ்டிங்யூஸ் ஆன்டிசெப்டிக்னா என்ன, டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்டிசெப்டிக்னா லிவிங் டிஷ்யூ யூஸ் பண்ணுறது, டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா நான் லிவிங் திங், அதாவது நம்ம ஃப்ளோர்ஸு டைல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெட்டால் அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு கிவ் த பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோபியல் அஸ்ஸே. நெக்ஸ்ட் 9th ஒன் எனி 2 ஃபேக்டர் அஃபெக்ட் இந்த மைக்ரோபியல் ஸ்பாயிலிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் கல்ச்சர். இது பார்த்தோம்னா இந்த ப்ரைமரி செல் கல்ச்சர், டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் கல்ச்சருக்கு டெஃபினிஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 5th யூனிட்டில் அது இருக்கும், அது வந்து வளவலன்னு நிறையா இருக்கும், அது வந்து பேசிக் கான்செப்டாக இருக்காது, ரொம்ப டெப்த்து கான்செப்டாக இருக்கும். அது உட்காந்து இந்த எக்ஸாம் டைமில் இது புதுசாக படிச்சிடாதீங்க, மேக்ஸிமம் டெஃபினிஷன் மட்டும் பார்த்து வைங்க.
2 மார்க்கில் கேட்டால் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பார்க்கலாமா? 2 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் கேப்சியூல். மைக்கோலிக் ஆசிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்டீரியல் செல்வாலில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அகர் அஸ் த சாலிடிஃபையிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செக்ஸ் பில்லி வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்டீரியாவில் இந்த இதை தான் வந்து பில்லின்னு சொல்லுவாங்க. இந்த ரீப்ரொடக்டிவ்க்கு வந்து யூஸ் ஆகும், அது போக வந்து லொக்கமேஷனுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரோத்கோ ஆட் அ நோட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளஜெல்லா, டிஃப்ரெண்டியேட் சானிடைசர் அண்ட் ஆன்டிசெப்டிக். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெம்பரைன் ஃபில்டர். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் ஃபங்கிசைடல் அண்டு வைரிசைடல் ஏஜென்ட்டு. ப்ரைமரி செல் கல்ச்சர் பார்த்தீங்களா, ப்ரைமரி செல் கல்ச்சருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் கல்ச்சருக்கும் டெஃபினிஷன் மட்டும் பார்த்து வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ 10 மார்க் அட்டன் பண்ணுறவங்க செகண்டு, தேர்டு, ஃபோர்த் யூனிட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5th யூனிட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நான் 2 கொஷின் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். அது படிச்சிங்கன்னா 1லேருந்து 2 5 மார்க் வந்து அட்டன் பண்ணலாம். 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலிங் இம்பார்ட்டன்ட். அது போக வந்து இந்த ப்ரைமரி செல் கல்ச்சருக்கும் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் கல்ச்சருக்கும் டெஃபினிஷன் படிங்க. ஃபஸ்ட்டு 5th இது மட்டும் போதும். பட் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். மைக்ரோபயாலஜி ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.